பாரபட்சம் பார்க்க முடியாது. யாரும் ஒரு பெரிய கூட்டமாக போகிற போது அங்கே காவல்துறையினர் இருக்க வேண்டியது அவசியம்தான். அதுவும் பாட்ஷாவுடைய இறுதி ஊர்வலத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடாமல் இருக்கக்கூடியதற்காக போதுமான அளவுக்கு பாதுகாப்புகள் செய்வதிலே எந்த தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அவர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பிறகுதான் இறந்திருக்கின்றார். எனவே இதற்கு அரசு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. அந்த இறுதி ஊர்வலம் அந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் பெருந்தலாக கூடி சென்றால் அந்த ஊர்வலத்துக்கு நாங்கள் பொறுப்பாகவும் முடியாது. ஆனால் திமுகவில் சமூக விரோதிகளுக்கும் சமூகத்திற்கு பதவியும் அதிகாரமும் கொடுக்கறதா அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது சமூக விரோதிகளுக்கும் பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கின்றவர்களுக்கும் கேடிகள் பட்டியலிலேயும் ரவுடிகள் பட்டியலில் இருக்கின்றவர்களுக்கும் பதவிகளை கொடுப்பதும் கட்சிகளை சேர்த்துக்கொள்வதும் அகில இந்திய ரீதியிலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் அல்ல. இது ஏற்கனவே பல முறை ஆதாரத்தோடு பெயர் பட்டியலோடு நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு பெயர் பட்டியலை தர தயாராக இருக்கின்றோம். திமுகவில் அப்படி தெரிந்து நாங்கள் செய்வது கிடையாது. எங்காவது தெரியாமல் அப்படி நடந்துவிட்டால் உடனடியாக தளபதியினுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் நீக்கப்பட்டு விடுவார். பாஜக எழுச்சியா இருக்கு, ஆயுதங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் அடக்கி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அதே அண்ணாமலை சொல்றாரு. பாஜக ஆயுதத்தை எடுத்தாலும் என்ன எடுக்காட்டி என்ன அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க எப்போதுமே கையில் ஆயுதத்தை வைத்து கொள்ளக்கூடியவர்கள் என்பது நாடறிந்த விஷயம்தான். அதனால் அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைதி வழியில் செல்வதைத்தான் விரும்புகிறோம். மக்களை சந்தித்து மக்களாளுக்கான ஆட்சியை நடத்துவதுதான் எங்களுடைய தலைவருடைய விருப்பம். திருநெல்வேலி சம்பவம் பட்டப்பகலாம் ஒரு அந்த பாருங்க, எந்த சம்பவமுமே நடக்காம எதுவுமே தடுக்க முடியாது. ஆனா சம்பவம் நடந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே 2 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டார்கள். மொத்தம் 4 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதி பேர் தேடிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே காவல்துறை விரைந்து செயல்பட்டு 4 குற்றவாளிகளை 2 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குறை சொல்வது எந்த வகையிலே நியாயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாதுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் அறிவாளாலும் இன்னொருத்தரை வெட்ட போறீங்க நாங்கள் யாரும் நினைக்க முடியுமா? அமைச்சர் முன்னிலையிலேயே அறிவாளால் வெட்டப்பட்டது என்கின்ற சம்பவம் அடுத்த நிமிடம் வரும். அதனால் இதை யாரும் எதிர்பார்க்க முடியாது. இந்த கூட்டத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அது நடந்தவுடன் அதை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தடுக்கக்கூடிய சக்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இருக்கிறது. நாங்கள் தடுக்கிறோம். இல்ல சார், நீதிமன்ற வளாகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வெளியே நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே சார், நீதிமன்ற வளாகம்னா என்ன? அது இதுவா? அது வெளியே நடந்திருக்கு. அது வெளியே நடக்கிற சம்பவத்துக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? உடனடியாக கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பாராட்டணும். ஆனால் பாராட்டுறதுக்கு மனம் இல்லாமல் இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை கட்டிவிட்டது என்று தொடர்ந்து அதே மாதிரி பல்லவியை பாடிக்கொண்டிருக்கின்ற பாட்டு இதைத்தான் நான் கேட்கிறோமே தவிர எங்களை பாராட்டுவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. ஆனால் நாங்கள் வேண்டுமென்று எதுவும் செய்யலை. அவங்க தூத்துக்குடி மரணம்லாம் உங்களுக்கு தெரியும். காவல் நிலையத்தில் அடித்து துன்புறுத்தி 4 நாள் சித்திரவதை பண்ணி கொலை செய்யப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது எங்கள் ஆட்சியில் நடந்திருக்கிறதா? எங்களுடைய முதலமைச்சர் அதுக்கு ஒருபோதும் அனுமதி தர மாட்டார். இறுதி ஊர்வலம் பப்ளிக் ப்ரொசஷனா எதற்கு அரசு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து வேடிக்கை பார்த்து நில்லுங்கன்னு நீங்க சொல்றீங்க? திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி போராடினா பர்மிஷன் இல்லை. பிஜேபிக்கு உதாரணத்துக்கு கூட்டம் சேர்றதுக்கு இல்லை, கைது. நான் நேற்றை பற்றி சொல்லனா சில இடத்துல கூட்டம் சேர்றதுக்கே அனுமதி இல்லை. 2 பேர் வந்தால் கைது. இது தமிழகத்தில் நடக்கிற அளவு. ஆனால் இங்கே தீவிரவாதின்னு சொல்லி புதைக்கப்படுகின்றார்கள், விதைக்கப்படுகின்றார்கள். அவங்க மேலே கேஸ் ஆக்ஷன் எடுத்தீங்களா? அது பிரிவினைவாதம் இல்லையா? அது செக்ஷன் 153A இல்லையா? அதில் சட்டம் உங்களுக்கு அது ஒரு சட்டம் இது ஒரு சட்டமா? மாட்டியர் அப்படிங்கிறாங்க. அது தேச பிரிவினைவாதம் இல்லையா? அது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் NSA வராதா? அப்போ NSA நீங்கள் யார் மேலே பாய்ச்சுவீங்க? பத்திரிகையாளர் யாராச்சும் கருத்து சொன்னால் அவர் மேலே NSA போடு. பத்திரிகையாளர் யாராச்சும் கருத்து சொன்னால் திமுகவை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணால் அவரை காலையிலத்தை பிடிச்சி கஞ்சா வழக்கு போட்டு தேனி கூட்டிகிட்டு போ. அந்த பத்திரிகை நண்பர்கள் என்னை பற்றி தப்பாக சொல்கிறார், அது வேறங்கண்ணா. ஆனால் பத்திரிகை நண்பர் அவர் கருத்து சொல்கிறார். கருத்து நல்லதா கெட்டதா 2வது பாயிண்ட். அதுக்கெல்லாம் NSAவும் ஒரு சட்டமும் இப்படி வருதல்ல. இதில் விதைக்கப்படுகின்றார்கள், புதைக்கப்படுகின்றார்கள், அடுத்து உருவாக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் இங்கே பிரிவினைவாதம் போச்சு. அதனால் ரகுபதி அவர்களே, நீங்கள் சட்டத்துறை அமைச்சர் தானே, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் உங்கள் வேலை இல்லையா? கேஸ் போட மாட்டிங்களா? அமைதியான முறையில் ஊர்வலம் நடந்துச்சா? இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எதற்கு ஒருதலை பட்சம் தான் எங்கள் கேள்வியை தவிர நீங்கள் தயவு செஞ்சு மக்களை குழப்பாதீங்க. இறந்த பிறகு
ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்குறாங்க, கொடுக்கட்டும், ஆட்சேபனை கிடையாது. அது அவர்களுடைய வழக்கம், பண்ணட்டும். பப்ளிக்காக நடந்ததை நாங்கள் எதிர்க்கிறோம். பப்ளிக்காக அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கண்டிக்கிறோம். காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு மௌனமாக பார்க்க வச்சிங்கல்ல, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம். இதுதான் நேற்று பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூரில் எல்லா இயக்கங்களோடு சேர்ந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இதுதான் காரணம். அதுக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா? 170 BNSS வழக்கு பதிவு யார் என்னங்கண்ணா? அதெல்லாம் இப்போ முதல்ல ஓடி வருவாங்களேண்ணா. வழக்கு பதிவு பண்ணுற அண்ணாமலை மேலே வழக்கு போனால் ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் ரேஸில் ஒலிம்பிக்ஸ் அனுப்பிச்சின்னா கூட கோல்டு மெடல் வாங்குற ரேஸில் ஓடுறாங்க. எப்படா அவன் மேலே கேஸ் போடலான்னு. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கலாங்கண்ணா. வழக்கு பதிவு ஒன்றும் புதுசு இல்லை, பார்த்துக்கலாங்கண்ணா. நாங்கள் எப்போவுமே சட்டத்தை மதிக்கிறோம், சட்டத்தின் பக்கம் இருக்கின்றோம், அது வேறு. நாங்கள் நேற்று பைக்கில் பேசுறதை நீங்கள் பார்த்தீங்களே, ஒபே பண்ணி போனோம். இதான் ரூல். போலீஸ் ஐயா சொல்கிறீங்களா, ரைட், இந்த ரோட்டை ரைட், நிற்கணுமா நிற்கணும், வண்டியில் ஏறணுமா ஏறணும், மண்டபத்துக்கு போகணுமா போகணும், இந்த டைமுக்கு விடுறீங்களா விடுங்க. அது நாங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணுறேங்கண்ணா. நான் கேட்பது கோயம்புத்தூரினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு 144 உங்களுக்கு போட முடியாதா? ஒரு ஊர்வலம் போது, ப்ரொசஷன் போது, ஃபியூனரல் ப்ரொசஷன் போது 144 எதுக்கெல்லாம் போடுறீங்க? இதுக்கு போட மாட்டிங்களா? 5 பேத்துக்கு மேலே சேரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டிங்களா? குடும்பத்தினுடைய தனிப்பட்ட நிகழ்வுன்னு சொல்ல மாட்டிங்களா? இல்லை 100 பேர் தான் மேக்ஸிமம், 100 பீப்புள் வாங்க, நீங்கள் நாமினேட் பண்ணிட்டு வாங்க, அது சொல்ல மாட்டிங்களா? எதுக்கெல்லாம் 144 போடுறீங்க? இதுக்கு போட மாட்டாங்களா? ஆனால் இன்றைக்கி தைரியமாக சில அமைப்புகள் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கமிஷனர்கிட்ட. நான் ஏதோ பேசி மதக்கலவரத்தை உண்டு பண்ணிட்டேன், இன்றைக்கி தமிழக அரசியல்வாதிகளே எல்லா மதமும் சமம், எல்லாம் ஒன்றா இருப்போம் சொல்கிறது நான் தாங்க. அதனால் மேலே கேஸ் போன ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. இந்த அலுவலக விஷயத்தில் சம்பவம் நடந்து 2 மணி நேரத்தில் குற்றவாளியை வந்து நாங்கள் கைது செய்திருக்கோம். சம்பவம் நடக்குது அப்படின்றதுக்காக சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட யாரோ ஒரு அருவாளில் வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னா அதை வந்து யாரையும் நான் தடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கருத்தை ரகுபதி சொல்லியிருக்காரு சட்டத்துறை அமைச்சர். இதை விட மோசமாக ஒருத்தர் கருத்து சொல்லி நான் கேட்டதே இல்லைங்கண்ணா. பத்திரிகையாளர் சந்திப்பில் யாராவது வந்து அருவாள் எடுத்து யாரை வெட்டணுமாங்கண்ணா? யாரை வேணாலும் நீங்கள் வெட்டிருக்கலாம். அதை நாங்கள் எப்படி நாங்கள் இது பண்ண முடியும்? குற்றவாளி சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நாங்கள் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஒரு வாய் இருக்குன்னா, ரகுபதி அவர்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் ட்ரைனிங் கிளாஸில் போய் உட்கார வச்சு செஷன் 1 ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் காவல்துறையினுடைய வேலை என்ன, அதுதான் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம், டிடெக்ஷன் ஆஃப் க்ரைம், இதுதான் ஃபஸ்ட்டு லெக்சர், ஃபஸ்ட்டு கிளாஸ், ஃபஸ்ட்டு ஸ்பீச். கான்ஸ்டபிளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், தம்பி உங்கள் வேலை என்னென்னா குற்றத்தை தடுப்பது, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம். 80% தான் அவங்க வேலை. நைட்டு பெட்ரோல் போகணும், அக்யூஸ்டை கண்காணிக்கணும், ரவுடி யார் ஜெயிலிருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும், அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணணும், அவன் தொழில் எங்கே இருக்கான்னு பார்க்கணும், ரவுடி ரெஜிஸ்டர் ABC மெயின்டைன் பண்ணணும், மாதம் ரவுடி பரேட் நடத்தணும். இது ஃபஸ்ட்டு வேலை. 20% டிடெக்ஷன் ஆஃப் க்ரைம், குற்றம் நடந்ததுக்கப்புறம் போய் தூக்கிட்டு வா. அதனால் ரகுபதி அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், வண்டலூரில் நம்முடைய தமிழக அரசு போலீஸ் துறையினுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்குது. கான்ஸ்டபிள் அவர்களோடு அமர்ந்து முதல் கிளாஸை 1 மணி நேரம் உட்காந்து கவனிச்சுட்டு வந்து இது போன்ற பொன்னான வார்த்தைகள்லாம் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன். பாஜகவினர் எப்போதுமே ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. யாருங்கண்ணா? சட்டத்துறை அமைச்சர் அண்ணா. இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரா இல்லை திமுகவுடைய பேட்டை ரவுடியான்னு சந்தேகமாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து வெட்டிடுவாங்க, இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா? ஒரு பேட்டை ரவுடி தான் பேசுவாங்க. இப்போ வருவாங்க ரவுடி, இப்போ வந்து உன்னை வெட்டுவாங்க என்னை வெட்டுவாங்க, இது பேட்டை ரவுடி பேசுறது. ஒரு பொறுப்பான பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா. 2வது, பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஆயுதம் வச்சுருப்பாங்க. எந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணாங்க? இதில் நடந்திருப்பது, வேலூரில் நடந்திருப்பது, உங்களுடைய திமுக பஞ்சாயத்து தலைவரனுடைய டிரைவர் பையன் ஃபேமிலி வந்து வெட்டியிருக்காங்க, அவருடைய தூண்டுதல். அதான் கேஸே, இதுதான் கேஸே உங்கள் கட்சிக்கார மேலே தான். பஞ்சாயத்தில் இருக்கிற முறைகேடை விட்டல்குமார் எதிர்த்தாரு, நீங்கள் வந்து தலையில் ராடு அடித்து கொண்டுட்டீங்க, இதுதான் கேஸ். இதில் வெப்பன் வச்சிருந்தது யார்? வெப்பன் வச்சிருந்தது நீங்கள். ராடு வச்சிருந்தது யார்? திமுக. ஆனால் ரகுபதி அவர்களுக்கு இன்றைக்கி நான் சொன்ன கருத்தை நான் மாற்றிக்கிறேங்கன்னா, போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பக்கூடாதுங்கன்னா, அவர் வந்து இந்த ரவுடிகள் பெரேட்லாம் நடக்குதுல்ல, அதை போய் சட்டத்துறை அமைச்சராக பார்க்க சொல்லணும். ரவுடிகள்லாம் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டில், ரவுடி பெரேட் நீங்களும் போய் கமிஷனரோட உட்காந்து சேர் போட்டு உட்காந்து ரவுடிகள் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா ரவுடிகள் பேசக்கூடிய அதே பேச்சை அன்றைக்கி சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. இப்போ ஒரு பேட்டை ரவுடிக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன? அடிப்படை வித்தியாசமே இல்லையே. அதே லாங்குவேஜை, அதே பதத்தை, அதே சொல் பதத்தை இவரும் பயன்படுத்துகிறாரே.